ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பாவக்காய் சோறு எப்படி நம்ம வீட்டில் செய்வதுன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ இதுக்கு முதல்ல பார்த்திங்கன்னா, ஒரு பாவக்காய் ஃப்ரெஷ்ஷாக வேண்டாம், ஒரு 3 நாள் 4 நாள் கழித்து வாடினதுக்கப்புறமேலு நீங்கள் பாவக்காய் எடுத்துக்கோங்க. இப்போ வாங்க நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். முதல்ல அடுப்பு ஆன் பண்ணிக்கிங்க. இப்போ பாத்திரம் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கடுகு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது கடலைப்பருப்பு, அடுத்து கருவேப்பிலை, வரமிளகாய், வெட்டி வச்ச பெருவெங்காயம், இப்போ நம்ம வெட்டி வச்சா பாவக்காயை ஆட் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா வாடின பாவக்காய். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக போட்டிங்கன்னா உங்களுக்கு கசக்கும். கொஞ்சம் வாட வச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கசப்பு தன்மை இருக்காது. இப்போ நம்ம பாவக்காய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது பாவக்காய் நல்லா வேகட்டும். அதனால் ஒரு 5 நிமிஷம் நல்லா மூடி வச்சுருங்க.
இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கும். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா பாவக்காய் வந்து நல்லா வணங்கிடுச்சு. உங்களுக்கு வணங்காமல் இருந்தால் உங்களுக்கு நான் கசக்கும், நல்லா வணங்க விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதில் வந்து மிளகாய்த்தூள், கொத்தமல்லி தூள், மஞ்சத்தூள் இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ உப்பு வந்து தேவையான அளவு, இப்போ வந்து ஒரு நிமிஷம் மட்டும் நீங்கள் மூடி வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஒரு நிமிஷம் ஆயிருக்கு. இப்போது நம்ம இதில் வந்து சாப்பாடு வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சாப்பாடு போட்டாச்சு. நல்லா வந்து கலரி விட்டுருங்க. இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு சாப்பாடு வந்து நல்லா கலரி விட்டுருங்க. இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாவக்காய் வந்து நல்லா வணங்கணும். பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வேக விட்டு நல்லா எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போது நம்மளோட பாவக்காய் சோறு வந்து ரெடி.
எந்த வேலை பண்ணாலும் கலக்கலா பண்ணி வைக்கணும். அப்பதான் நாம செய்யற சமையல் மனம் குணம் எல்லாம் நிறைந்து வாசனைக்கு மூக்கு வாயிலால ஜொல்லு ஊத்தணும். நான்வெஜ்ல முக்கியமான விஷயம் காரம். அதனால சில்லி சாஸ் இதுல எந்த அளவுக்கு போடணும்னு எனக்கும் தெரியாது, சாப்பிட்டாதான் தெரியும். சில்லி சாஸ் டொமேட்டோ சாஸ் ஊத்தியாச்சு. அடுத்தது நம்ம உப்பை மட்டும் தான் ஆட் பண்ணணும். உப்பு இல்லாத பண்டம் குப்பைக்குன்னு சும்மாவா சொன்னாங்க? அச்சோ பெருசா விழுந்துச்சு. அடுத்து சக்கரை கொட்டு. ஓகே.